கேரளாவின் பாலக்காடு தூத்துக்குடி இடையே பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இன்று அதிகாலை தமிழகம் கேரளா எல்லையில் உள்ள புனலூர் ஸ்டேஷன் அருகே வந்தது. அப்போது ஓடும் ரயிலிலிருந்து ஒருவர் கீழே தள்ளிவிடப்பட்டதாக தகவல் பரவியது. பயணிகள் சிலர் இதுகுறித்து ரயில்வே போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்பாட்டுக்கு வந்த ரயில்வே போலீசார் புனலூரில் தண்டவாளம் அருகே இறந்து கிடந்த நபரின் உடலை மீட்டனர். சம்பவத்தை தொடர்ந்து பாலருவி எக்ஸ்பிரஸ் புனலூர் ஸ்டேஷனில் நிறுத்தப்பட்டது. ரயில் பயணிகளிடம் இறந்த நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். கொலை செய்யப்பட்டவர் தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பது தெரியவந்துள்ளது. இவர் கேரள மாநிலம் செங்கனூரில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வந்துள்ளார். விடுமுறைக்காக தனது சொந்த ஊருக்கு பாலருவி எக்ஸ்பிரஸில் வந்துள்ளார். பொதுப்பெட்டியில் பயணம் செய்த அவரிடம் ஒரு கும்பல் தகராறு செய்துள்ளது. அப்போது இரு தரப்புக்கும் இடையே உண்டான வாக்குவாதம் கைகலப்பானது. இதனால் ஆத்திரமடைந்த கும்பல் செந்திலை ஓடும் ரயிலிலிருந்து கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. கும்பலில் இருந்த 7 பேரும் தென்காசி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். பயணிகள் அடையாளம் காட்டியதை வைத்து 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடக்கிறது.